அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி குல தெய்வத்தின் அற்புத சக்தியும் அதனால் கிடைக்கப் போகும் நன்மைகளும் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாள் செய்யாத விஷயங்களை கோல் செய்யும், கோல் செய்யாத செயல்களை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் நம் பெரியோர்கள். இதுவே குலதெய்வத்தின் அற்புதமான சக்தியும் மற்றும் முக்கியத்துவத்தையும் நமக்கு சிறப்பாக விளங்குகிறது இந்த பழமொழி. குலதெய்வம் என்பது ஒரு குடும்பத்தினுடைய முன்னோர்களால் வழிபட்டக்கூடிய தெய்வமாகும். இவை பெரும்பாலும் கிராம தேவதை அல்லது காவல் தெய்வமாக இருக்கிறது. பொதுவாக குலதெய்வம் என்பது நம் மீது ஒரு சிறப்பு பார்வையும் பாதுகாப்பையும் வைத்திருப்பதுடன் சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகவும் திகழ்கிறது. குலதெய்வ வழிபாடு குடும்பத்தின் சமூக நன்மைக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வளரக்கூடியது. சமூகத்திற்குள் ஒருவித ஆன்மீக பிணைப்பை ஏற்படுத்துகிறது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு வாழ்வில் வளம் சேர்க்கும் என முக்கியத்துவம் அளிக்கிறது. அத்துடன் இது முன்னோர்கள் ஆசையை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாகவும் பார்க்கப்படுகிறது. பாரம்பரிய முன்னோர்களை வழிபடுவது, குலதெய்வத்தை வழிபடுவது அனைத்தும் சிறப்பம்சம்தான். குலதெய்வ வழிபாட்டால் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குலதெய்வ வழிபாடு ஒரு குடும்பத்தின் அல்லது சமூகத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அதிகாரத்தை பாதுகாக்கிறது. இது ஒரு சிறந்த பண்பாகும். இது அந்த குடும்பத்தின் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாரம்பரியத்தை வழங்குவதாக கருதுகிறது. 1000 தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக ஈடு இணையாது என கூறப்படுகிறது. நாம் முன்னோரை காப்பாற்றிய தெய்வமாகவும் நம்மை காப்பாற்றும் தெய்வமாகவும் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றும் தெய்வமாகவும் நம்பிக்கை இருக்கிறது. பரவலாக குடும்பத்தில் குலதெய்வத்தில் தான் அதிகமாக முதல் முடி காணிக்கை மற்றும் காது குத்துதல் செய்யப்படுகிறது. இது முதன்முறையை சிறப்பு பெற்றது. குலதெய்வ கோவிலில் விளக்கேற்றுவது நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் கஷ்டங்களை போக்கவும் உதவுகிறது. நடக்காத காரியங்களையும் நடத்தி தரும் வல்லமை நடத்தி தரும் வல்லமை குலதெய்வ தெய்வங்களுக்கு இருக்கிறது. வாழ்வில் தொடர்ந்து கஷ்டங்களையும் தடைகளையும் சந்திப்பவர்கள் மனம் வெறுத்து ஜோதிடர்களை அணுகினால் பெரும்பாலானவர்களுக்கு கிடைப்பது என்னமோ குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இல்லை, அதனால் குலதெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள் என கூறுவார்கள். சிலருக்கு குலதெய்வம் எது என்றே தெரியாமல் இருப்பார்கள். ஊர் விட்டு ஊர் வேலை விஷயமாக சென்று பாட்டினால் 2-3 தலைமுறைகளாக கடந்தவர் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை விட்டு விடுவதால் அவர்களுக்கு குலதெய்வ தோஷம் ஏற்பட்டு அவர்கள் பின்னால் பெரும் கஷ்டத்தில் இருப்பார்கள். அடுத்த தலைமுறைக்கு குலதெய்வம் எது என்பதை தெரியாமல் போய் பெரும் கஷ்டம் ஏற்பட்டுவிடும். இது தவறான செயலாக இருக்கிறது. ஊர் தெரியாவிட்டாலும் குலதெய்வம் தெரிய வேண்டும், குலம் தெரியாவிட்டாலும் குலதெய்வம் தெரிய வேண்டும் எனும் பழமொழி இருக்கிறது. சில சமயங்களில் பரம்பரையில் உள்ள பெயர்கள் ஆராய்ந்தாலேயே குலதெய்வத்தின் பெயர் தெரிந்துவிடும். தாத்தா, கொள்ளு தாத்தா, அனைத்து தாத்தாக்கள் ஆகியோர் பெயரை தெரிந்து கொள்ள முயலுங்கள். பெரியவர்கள் என்பது வழி வழியாக வருபவை. எனவே மூதாதையர்களின் பெயர்கள் குலதெய்வத்தின் பெயராகத்தான் கண்டிப்பாக இருக்கும். நாம் மறந்தாலும் நம் வம்சத்தை காக்கும் குலதெய்வம் நம்மை ஒருபோதும் மறக்காது. இந்த இடத்தில் கண்டிப்பாக இதனை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை என்று குத்து விளக்கேற்றி பூவை வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து தீபம் காட்டி மனமுருகி நின்றால் குலதெய்வம் பற்றி நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். குலதெய்வத்தை அறிய கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை வேளையில் நாங்கள் கூறியவாறு எழுந்து பிரார்த்தனை செய்யுங்கள். சிறந்த ஜோதிடரிடம் காட்ட ஜாதகத்தில் தெய்வஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகியவற்றை ஆராய்ந்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்க கண்டிப்பாக உதவுவார்கள். குலதெய்வம் எது என்று தெரிந்ததும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை தாராளமாக வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டத்தையும் போக்கி தரும். குலதெய்வம் என்பது நம் தாய் தந்தை போலவே நமக்கு வழிகாட்டும் இன்னொரு முக்கிய தெய்வமாகவே இருக்கிறது. குலதெய்வத்தை பொறுத்தவரை நம்முடைய எல்லை தெய்வமும் குலதெய்வமும் ஒன்றாகவே இருக்கும். அதனால் நம்ம எந்த கஷ்டத்தில் சென்று கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக நம்மை பாதுகாத்து காவல் காப்பது என்னமோ காவல் தெய்வமும் எல்லை தெய்வமும் தான். கண்டிப்பாக இந்த எல்லை தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் வணங்கி வந்தால் நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள்
பரம்பூர் முருகப்பெருமானையோ அல்லது விஷ்ணு பெருமானையோ, கதிராமங்கலம் வனதுர்க்கை அம்மனையோ, தாராளமாக லக்ஷ்மி தேவியோ இவற்றை தாராளமாக குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி அவருடைய அருளை பெற்று வாழ்க்கையில் வளமாகுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனல்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.